வாங்க இன்றைக்கி டுடே டிஃபன் பார்க்கலாங்க. நான் உருளைக்கிழங்கு குருமாவும் சப்பாத்தியும் செய்ய போகிறேங்க. அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது குக்கரில் ஆயில் விட்டுக்கலாங்க. 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடு இருந்தும் கடுகு உளுத்தம் பருப்பும் ஜீரகமும் போட்டு பொரிய விட்டுடலாங்க. பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தழை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கிட்டு இருக்கும்போதே தேங்காய் பேஸ்ட்லாம் அரைச்சிக்கலாங்க. உருளைக்கிழங்கு நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் அந்த வெங்காயத்தோடு ஒன்றா போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டுக்கு மசாலா அரைக்கி எடுத்து வச்ச பொருளையெல்லாம் போட்டுடலாங்க. அரை மூடி தேங்காய், சோம்பு அரை ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், பட்டை, லவங்கம், பொட்டுக்கடலை 3 ஸ்பூன் எல்லாம் போட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கலரி விட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி விசில் போட்டு மூடிடுங்க. 3 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ குருமா ரெடிங்க. இப்போது சப்பாத்தி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு வரத்துக்கு இந்த மாதிரி மேலே காட்டன் துணி வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா புசு புசுன்னு வருங்க. இப்போ சப்பாத்தி குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.